ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மசாலா பூரி எப்படி செய்கிறத பார்ப்போம். பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு வச்சுருந்தோம். ரொம்ப அதுங்க என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இன்ஷால்லா நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, தாய்ச்சில் எண்ணெய் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கடல் பாசி, ஒரே ஒரு ஸ்டார் அன்னாச்சி பூ, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு அந்த எண்ணெயிலே நல்லா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை முருவ விட்றோம். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்போ தான் எண்ணெயிலே போட்டால் தான் கலர் கொடுக்கும். அந்த கலர் கொண்டு வரும், நம்மளுக்கு ரெட் கலரில் கொண்டு வரும். அப்புறம் அரைச்சி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 2 வெங்காயம் 2 தக்காளி போட்டு மிக்ஸி ஜாரில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருந்தேன். அதை இதோட ஆட் பண்ணிவிட்டு இது லோ ஃப்ளேமில் வச்சு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வச்சுக்கோங்க. நாங்கள் காலையிலே கடலை ஊற வச்சுருந்தோம். அதை ஈவினிங் போல் உப்பு போட்டு அவிச்சு வச்சுருந்தோம். அந்த கடலையில் கொஞ்சம் கடலை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கணும். ஏன்னா இதை அந்த கிரேவியோடு ஆட் பண்ணும்போது கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் பானிபூரி கடையில் அந்த விற்கும், அதை வாங்கி வச்சுருக்கோம். அதில் ஒரு எப்படியும் 22 பீஸ் 30 பீசஸ் கிட்டே இருக்கும். அதனால எண்ணெயில் போட்டு பால்ஸ் கணக்காக பொரிச்சு எடுத்துருக்கோம். எடுத்துட்டு அதை நல்லா உடச்சி விட்டுறணும். உடச்சி விட்டுட்டு அந்த இதில் ஆட் பண்ணணும். அதுக்காக நாங்கள் இப்போ பொரிச்சு எடுக்கிறோம். சைட் பை சைடு அந்த மசாலா கிரேவி லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த அளவுக்கு பால்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த மசாலா கிரேவி நல்லா பச்சை வாசனை பூரா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சு இந்த கடலை எடுத்து போடணும். அந்த கடலையை அவிச்ச தண்ணியை எடுத்து தூர ஊற்றி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா அதில் தான் சத்தே இருக்குது. சைட் பை சைடு அந்த பால்ஸையும் பொரிச்சு எடுத்துருக்கோம். அந்த கடலையை நல்லா போட்டு கிளறி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மசாலாவோடு அந்த கடலையை நல்லா வதக்குங்க. அது ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிருக்கும் போது கடையில் நல்லா மசாலா பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சு இந்த கடலையை அதில் ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. கிரேவி திக்னஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி தேவையான அளவுக்கு அந்த கடலையில் ஊற வச்ச தண்ணியை கூட ஊற்றிக்கோங்க. அவிச்சு வச்சுருந்த தண்ணியை. ஏன்னா அதை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இந்த பதத்துக்கு வந்த உடனே இந்த பால்ஸை நல்லா உடச்சி வச்சிடணும். இந்த பால்ஸை பானிபூரிக்கு தூத்துற மாதிரி நல்லா இப்படி இந்த மாதிரி உடச்சி ஒவ்வொரு பால்ஸாக எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு கடைசியில் இந்த மசாலாவில் உடச்சி வச்சு இந்த பூரியை ஃபுல்லாக போட்டுடணும். போட்டுட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தழையை அதோட தூவி விட்டுட்டு கொஞ்சோண்டு ஆனியனை சாப் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் டெக்கரேஷனுக்காக மேலே போட்டு இறக்கிடணும். இதுதான் மசாலா பூரி. இதை சர்வ் பண்ணும்போது பொடி மிச்சரோ இல்லை ஓம்ப பொடியோ போட்டு சர்வ் பண்ணுங்கள். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டிலே செய்கிற மசாலா பூரி டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஒரு சில பிள்ளைங்க கொண்டக்கடலாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்ஷால்லா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிள்ளைங்க, அக்கா பிள்ளைங்க, தங்கச்சி பிள்ளைங்கள்லாம் வந்திருந்தாங்கன்ட்டு இந்த ஸ்நாக்ஸ் பண்ணோம். நாங்கள் எல்லோரும் அழகாக ரவுண்டாக உட்காந்து வீட்டில் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதை செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நாங்கள் செஞ்சது சூப்பராக இருந்துச்சு.